நாம் இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். பூரண அனுமதி தருகிறேன். தாராளமாக நம் ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கி விட்டு தள்ளுங்கள். அந்த இனாம் அதுவும் நம்ம செல்லக்குட்டியை வச்சு தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். ஓகே தானே? அதே ஓகே சொல்லிச்சு. நம்ம இன்னைக்கு நல்லா சமைக்க வாங்க போகலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. முதல்ல நம்ம வெங்காய தக்காளிலாம் வந்து அஞ்சு வச்சுக்கலாம். கிளீன் பண்ணலாம் வேலைக்கு ஆகாது. ஆ இந்தா ஆ கும்தா ஆ இந்தா ஆ கும்தா ஆ இந்த முடிஞ்சுதா. சேவல் வந்து நல்லா என்ன பண்ணுறேன்னா வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா வந்து சமைக்கிறது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சமைக்கலாமா? ஓகேவா? ஓகேவா? இது ஓகே சொல்லிட்டான். வாங்க போகலாம். ஆவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு துளி மஞ்சள். லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஜிஸு போட்டு எடுத்துக்கலாம் நல்லா. ஓகேங்களா? நான் மாற்றுறேன். ஓகே டன். அஞ்சு விசில் வந்து முடிஞ்சிச்சுன்னா எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை வகை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம்.
வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். யாரு யாரும் சொல்லுவாங்க. நல்லா வெந்துச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வேக வச்ச சிக்கனை ரைஸ் சேர்த்துக்கலாம். எவ்வளோ போகலாம்? ஒரு கொதி வரட்டும். லெமனை பூஞ்சி விட்டுக்கலாம். கலர் கூட சேர்த்துக்கலாம். அந்த டம் போட்டுடலாம். மேலே டம்முக்காக வெயிட்டு தூக்கி மேலே வச்சுக்கலாம். நல்லா சுத்தம் தண்ணி. ஓகே, ½ ஹவருக்கு விட்டுடலாம். அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது. வேறு வந்து